சாந்தி. அவ்யக்த சமிகை 28 ஜனவரி 2024. பாபாவுடைய மகா வாக்கியம், करण करावनहार बाप है, कराने वाला सब कुछ करा रहा है, मैं निमित्त करणहार बनकर रहा हूँ। इस स्मृति से कर्तापन के बाण को समाप्त कर न्यारे और प्यारे बनो. பாபா சொல்றாரு, செய்பவர் செய்விப்பவர் பாபா, செய்விப்பவர் அனைத்தையும் செய்ய வைத்துக் கொண்டிருக்கின்றார். நான் நிமித்தமாக இருந்து காரியங்களை செய்யக்கூடியவன். இந்த ஒரு நினைவின் மூலம் நான் செய்கின்றேன் எனக்கூடிய உணர்வில் இருந்து நீங்கள் விடுபட்டு விலகியவராகி மற்றும் பாபாவிற்கு பிரியமானவராகுங்கள். இந்த ஒரு சூக்ஷ்மமான நான் செய்யறேன், அதுல இருந்து நீங்க ஃப்ரீ ஆயிடுங்க. பாபா தான் செய்வார். அது ரொம்ப ஆழமான ஒரு பயிற்சிங்கிறார் பாபா. பாபா செய்ய வைக்கிறாரு, பாபா செய்ய வைக்கிறாரு அப்படின்னும் பொழுது, எனக்கு அறிவுரை, எனக்கு வழிகாட்டுதல் கொடுக்கக்கூடியதே பாபா தான். அவர் தான் இந்த சரீரத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, அவர் தான் பேச வச்சுட்டு இருக்காரு, அவர் தான் நடக்க வச்சுட்டு இருக்காரு, அவர் தான் இந்த உடல் மூலமான காரியத்தை செய்ய வச்சுட்டு இருக்காரு. இப்படி ஒவ்வொரு அடியிலையும் அவர் தான் செய்ய வைக்கிறாருங்கிறது நமக்கு ரொம்ப ஆழமா டீப்பா மனசுக்குள்ள வரணும். सब बोझ बाप के आगे समर्पित कर अपने अनादि स्वरूप की स्मृति से अनादि स्वभाव संस्कार धारण कर डबल लाइट स्थिति का अनुभव करो. ஆக இந்த ஸ்தூல உலகின் சாக்கார உலகத்தின் அனைத்து சுமைகளையும் பாபாவிடம் கொடுத்துவிட்டு நீங்கள் லேசானவர் ஆகி, டபுள் லைட் ஆகி, அதாவது உங்களுடைய அனாதி ஸ்திதிக்கு போயிடுங்க. அனாதி என்றால் ஆத்மா எனக்கூடிய நிலை. இந்த ஸ்தூல உடலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம எங்க இருந்தோம்? பரந்தாம இருந்தோம். அங்க எப்படி இருந்தோம்? நிராகாரியாக இருந்தோம், அசரீரியாக இருந்தோம். சோ நான் அசரீரி ஆத்மா. என்னுடைய உண்மையான அனாதியான சம்ஸ்காரங்கள் என்ன? நான் அன்பானவன், நான் தூய்மையானவன், நான் மகிழ்ச்சி நிறைந்தவன், நான் ஞானம் நிறைந்தவன், நான் சக்தி நிறைந்தவன். சோ அந்த ஒரு அனாதி சம்ஸ்காரங்களை நீங்கள் வெளிக்கொணருங்கள். அப்ப பாபா சொல்றாரு, அந்த டபுள் லைட் ஸ்திதியை நீங்கள் அனுபவம் செய்யலாம். எனவே இன்னைக்கு நம்முடைய பயிற்சி, நான் அனாதி ஸ்வரூபத்தில் நினைத்திருக்கக்கூடிய அசரீரியான ஆத்மா. சோ அப்ப நமக்கு நம்முடைய வீடு ஞாபகம் இருக்கு, அங்க நான் எப்படி இருந்தேன், என்னுடைய குணங்கள் எனக்கு ஞாபகத்திற்கு வருகின்றது. எனவே நம்முடைய பரநாமத்தினுடைய நினைவுல இருந்து, என்னுடைய அனாதியான சம்ஸ்காரங்களுடைய நினைவுல இருந்து அனைத்து காரியங்களையும் இன்று நாம் செய்யலாம். நல்லது. ஓம் சாந்தி.